நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் வந்து அனுர அரசாங்கம் வந்து வெற்றியிட்டிருக்காங்க பெரும்பான்மை வாக்குகளை பெற்று. இது மாத்திரமில்லாமல் அவருடைய ஆட்சி வந்து மக்களுக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து எவ்வாறு நடக்க போகுதுன்றதை நாங்கள் பார்க்கணும். இது மாத்திரமில்லாமல் இப்போ தமிழ் கட்சியில் வந்தாலும் எத்தனை ஒரு 30 வருஷமாக போட்டுடுறாங்க நினைக்கிறேன். 30 சரி 35 சரி ஒரு 30 வருஷம் மட்டும் எப்பவுமே. இந்த 30 வருஷத்துல தமிழ் கட்சிகள் என்னத்தை செஞ்சிருக்காங்க எங்களுக்கு செய்யாம இல்லைன்னு சொல்ல வரையில. ஆனா மக்களின் எதிர்பார்ப்புகள் பலதை வந்து தமிழ் கட்சிகள் வந்து நிறைவேற்றல என்றுதான் சொல்லணும். ஆனா எதிர்பார்ப்புகள் வந்து இப்படித்தானே, எதிர்பார்ப்பை காட்டுவாங்க, அவங்களே எதிர்பார்ப்பை உருவாக்கிட்டு அவங்களே வந்து எதிர்பார்ப்பை அழிச்சு விட்டுருவாங்க. அதான் அரசியல். உண்மைதான். எதிர்பார்ப்பை காட்டுவாங்க, இப்படி இப்படி எல்லாம் செய்வாங்க, பெரிய ஒரு பிக்சர் ஒன்றை கிரியேட் பண்ணி விடுவாங்க, விளங்குதான். அதுக்கு பிறகு ஒண்ணுமே இல்லாத புஷ்பானம் மாதிரி இருக்கும். அப்ப இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் வந்து அனுர அரசாங்கம் பெற்றுக்கூடிய அந்த ஆட்சி எப்படி இருக்க போகுதுன்றது கேள்விக்கூறி. இதை மாத்திரமில்லாமல் ஆனால் நல்ல விதமான ஆட்சியா இருக்குமென்று பல்வேறுபட்ட மக்கள் வந்து இந்த முறை வந்து மிகவும் தெளிவான முறையிலும் நல்ல நுணுக்கமான முறையிலும் தான் அருண் வாக்களிச்சிருக்காங்க. என்ன சொல்றேன் இந்த முறை சொல்றேன் வாக்களிச்சது ஓகே, சரியா, எல்லாம் ஓகே. இப்போ மக்கள் நல்ல முடிவுகளை தான் எடுத்திருக்கணும். ஒரு மாற்றம் ஒன்று தேவை, புது வாக்கள் தேவை, சரியா. கோட்டை முதல்ல ஆட்சி செய்யக்குள்ள வந்து ஒரு வேட்டை ஒன்று சொன்னேன், கோட்டை, சரியா. ஓகே. அதாவது வந்து நான் போல செஞ்சாலும் பழைய ஆக்களை திரும்ப கொண்டு வராதீங்க, புது ஆக்களை போடுங்க, அப்படி ஒரு கருத்து ஒன்று முன் வச்சோம். முதல் வாக்கியம் சரி, அரசியல் வந்து இதையும் மாத்து, சரியா. அதான் இப்ப கோட்டாட கதையை விடுங்க அங்கால, சரியா. அவற்றை அந்த கருத்தை ஒரு கருத்தை தான் நான் சொல்றேன், சரியா. அதாவது வந்து புது ஆக்களை தேர்ந்தெடுங்க சொன்னது, சரியா, அந்த டைம். சரி, இப்ப அருண் இந்த வசனத்தை சொல்லி ஒரு விஷயம் வந்துருக்கு சொல்லுங்க. இப்ப அனுரா வந்து இதை உடனே வந்து மாத்திரை சேஞ்ச் பண்றதுக்கு கொண்டு போறதுக்கு வலிக்கிட்டாலும் சில முடிவுகளை வந்து எடுக்க கஷ்டமா இருக்கும். உலக நாடுகள் வந்து சில இடங்கள்ல வந்து இந்த முடிவுகளை எடுக்க வேணாம்னு சொல்லுங்க. உதாரணத்துக்கு உலக நாட்டின் சப்போர்ட்டுகள் வந்து முதல் இருந்த அரசியல்வாதிகளுக்கு இருக்கு, சரியா. அரசியல்வாதின்னு சொன்னா முதல் இருந்த ஜனாதிபதிமார்களுக்கும் இருக்கு. சில முடிவுகளை வந்து இப்போ எடுக்க போனால் சில நான் சொல்கிற கருத்தை வந்து தெரிஞ்சவங்க வந்து விளங்கி கொள்வாங்க. நான் இப்போ இதுகளை கதைக்கு எனக்கு ஏதோ சம்திங் தெரிஞ்சிருக்கிற மாதிரி நினைப்பாங்களா, அப்படி ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் தெரியாது, சரியா. ஆனால் ஒரு எந்த கருத்து தான் நான் வந்து கொஞ்சம் கூட யோசிச்சதுனால சில முடிவுகளை வந்து சில இடங்களில் வந்து அனுரைக்கு எடுக்கலாத நிலைமைகளும் வரலாம். உலக நாடு சில முடிவுகளுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்தான். சரி சரியா. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இந்தியாவுக்கு நாங்கள் கடன் இருக்கு, சரியா, கடன் வாங்கி இருக்கிறோம், சரியா. இப்போ கடலில் பிரச்சனைகள் இருக்கு. ஏன்டா இந்திய மீனவர்களும் வந்து எங்களோட கடலில் வந்து மீன் பிடிப்பாங்க, சரியா. எங்கடா அவங்களோட கடலில் போய் மீன் பிடிக்க போனால் பிரச்சனை இருக்கு. கொஞ்சம் அண்ணாக்கு ஒரு கடிப்போம், பிரச்சனை இருக்கு. மற்றது வந்து இப்படியான இதில் வந்து நாங்கள் எதிர்த்து, இப்போ இந்தியாவை நாங்கள் எதிர்க்கணும்னு சொன்னால் இந்தியாவோட இருக்கிற கடனை நாங்கள் கொடுக்கணும், ஃபுல்லாக கொடுத்தா தான் இந்தியாவை நாங்கள் எதிர்க்கலாம். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன், சரியா. எதிர்த்து அவங்களுக்கு நாங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான முடிவுகளை வந்து எடுக்க இல்லாத நிலம் விளங்கிட்டு. அப்போ இப்படி முடிவு ஒன்று எடுக்கணும்னு சொன்னால் கட் அண்ட் ரைட் ஒன் ஷாட் டிசிஷன் எடுக்க போகிறேன்னு சொன்னால் அப்போ இந்தியாவோட இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் இருக்குதானே, ஒரு ஒற்றுமை இருக்குதானே, அது முறியும். உடனே இந்தியா சொல்லும் என்னது, என்னோட வாங்கின காசு எல்லாத்தையும் தான் என்ன உடனே வைக்கக்கூடிய நிலைமையில நாங்களும் இல்லை. சில முடிவுகளை வந்து உடனே எடுக்கல, உண்மைதான் மச்சான். அப்படியே நான் தெளிவா சொல்றேன், நீங்க அரசியலுக்கு போலாம்டா. அரசியல் வேணாம், நல்லா தெளிவா கதைக்கிறேன் மச்சான். எங்கட கருத்து மட்டும்தான், எங்கட கருத்து மட்டும்தான். கருத்து சொல்றவன் தான் வெளியில நினைக்கிறான்டா, வெளியில நிக்கிற கருத்து எல்லாரும் சொல்லலாம். இப்ப சரியா, அது சொல்லுவாங்க, கருத்து வந்து எல்லாரும் சொல்லலாம். இறங்கி ஆட்சி செய்யதான் தெரியும், இறங்கி வேலை செய்யக்குள்ள நல்லதும் கிடைக்கும் கெட்டதும் கிடைக்கும். எனக்கு விருப்பம் இல்லை சும்மா எங்கட லைஃபையும் ஸ்பாயில் பண்றதுக்கு அரசியலுக்குள்ள இறங்கி நல்லா வாழ்ந்து கொண்டு போறோம். பேரும் ஓகே,
கெட்டது ஒருத்தரையும் செய்யவே இல்லை. இந்த முறை நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அரசாங்கம் வெற்றியிட்டு இருக்குது. இதோட மாத்திரமில்லாமல் எங்களோட யாழ்ப்பாணத்து மாவட்டத்தில் வந்து டாக்டர் அர்ஜுனாக்கு வந்து ஒரு ஆசனம் வந்து கிடைக்கப்பெற்றிருக்கு. இது மாத்திரமில்லாமல் இதுவரை காலமும் 30 வருட ஆட்சியில் வந்து 30 வருடங்களாக தேர்தலில் போட்டியிட்டங்களோட தமிழ் கட்சிகள் வந்து கொஞ்சம் பின்தங்கிய நிலைமை வந்து காணப்படுது. பின்தங்கிட்டு இந்த ஒரு வாக்களிப்பு விகிதத்தில் இந்த ஒரு என்னென்னு சொல்றாரு நான் மறந்துட்டேன். இந்த தேர்தலில் வந்து எங்களோட தமிழ் கட்சிகளுக்கு வந்து அவ்வளவு வாக்குகள் வந்து கிடைக்கப்பெறையில. அதால வந்து நான் இப்போ அருண் சொன்ன கருத்து தான் சொல்லுவேன். கூடுதலாக வந்து சுயேட்சையாக கேட்டாக்களுக்கு தான் சான்ஸ் கூட கிடைச்சிருக்கு. இப்போ தமிழ் அரசியல்னு சொன்னால் இங்கே முல்லைத்தீவு மாவட்டத்தில் வந்து ரவிஹரன் வந்திருக்காரு. ரவிஹரனுக்கான நல்ல இது மஸ்தான் வந்திருக்கு. மற்றது இங்கால வன்னி மாவட்டத்தில் வந்து ஆர்சித்தன் 6 பேர் வந்து மஸ்தானும் ரவிஹரனும் ரிஷாட் பதூதின்னு வந்திருக்காரு. வேற இன்னொரு 3 பேர் சம்திங் சரியா பேர் தெரியல. தெரியும் பேர் வந்து உடனே வருது இல்லை, மன்னிச்சு கொள்ளுங்க. என்ன பேர் தெரிகிற மாதிரி ஒருத்தர் ஒன்றும் செய்யல. அது சரி. அப்போ அருண் சொன்ன மாதிரி என்னாலும் சரி, இப்போ நான் சொல்கிற மாதிரி இருந்தாலும் சரி, நிறைய பேர் வந்து இப்போ அடுத்த கட்டம் வந்து தங்களோட ஆட்சிகளை வந்து மேற்கொள்ள இருக்கிறாங்க பார்க்கலாம். இப்போ மக்களுக்கு வந்து எங்களோட பொதுமக்களுக்கு தமிழ் மக்களுக்கு வந்து இப்போ என்ன சொல்ல மச்சான், பேர் தெரியாத மாதிரி ஒருத்தர் ஒன்று செய்யலைன்னு சொன்னா தான் அது எனக்கு தெரியல. ஆனால் தேர்ந்தெடுத்திருக்காங்க உங்களை, ஏதோ சம்திங் செஞ்சபடியே தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. நீங்கள் செஞ்சது வந்து எனக்கு தெரியும், அதை எந்த தனிப்பட்ட இந்த 3 பேர் தான் எனக்கு தெரியும். சரியா? அப்போ அதனால வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். மற்ற பேர் வந்து உடனே வருது இல்லை, ஞாபகத்தில் வருது. அவ்வளோதான். அப்போ இவ்வாறான இந்த தேர்தல், அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் இவ்வாறான பெரும்பான்மையான அரசியல்வாதிகள் வந்து நிறைய பேர் வந்து இப்போ புதியதாக வந்திருக்காங்க. இப்போ அருண் சொன்ன மாதிரி புதிய ஆட்களை வந்து நாங்கள் அரசியலுக்கு வந்து தேர்வு செஞ்சோம்னா அடுத்த கட்டம் வந்து அவர்களுடைய அடுத்த கட்ட ஆட்சிகள் வந்து அடுத்த கட்ட என்னென்னு சொல்ல நடவடிக்கைகள் இல்லை, அடுத்த கட்ட அரசியல் வந்து இப்படி தான் நடவடிக்கைன்னு சொன்னால் அடுத்த கட்ட முடிவுகள் தானே, அவையில் எடுக்கிற முடிவுகள் தானே. யாருக்கு என்ன செய்ய வேணும், எந்த இடத்துக்கு என்ன பற்றாக்குறை, எந்த இடத்துக்கு எப்படி ரோடு போடணுமா, இல்லாட்டி கரண்ட் இல்லையா, கரண்ட்டை கொடுக்கணுமா, இப்படி எல்லாம் வந்து நிறைய எஜுகேஷன் சைடில் வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணுமா, இல்லாட்டி மீனவர் கரையோரங்களில் வந்து மீன்பிடி தொழில் செய்கிறாங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு மாற்றம் அப்படி கொண்டு வரணுமா, நிறைய இப்படி தானே. அதாவது வந்து எல்லாரும் ஒரே தான் கருத்தை சொல்லுவாங்க. இப்போ எல்லாரும் திங்கிங் தாட் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து அப்படி இருக்குன்னு தானே, வித்தியாசமாக இருக்குது. புது ஐடியா, புது மாற்றங்கள், புது வேலை வாய்ப்புகள், அப்படி நிறைய விஷயங்கள் வந்து கொண்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு மினிஸ்ட்ரிக்கும் சரியான ஆக்களை போட்டு சரியாக கையாளுறதுக்கு விட்டால் சரி. அது நாங்கள் சொல்லுது இல்லை, அவங்களுக்கு தெரியும் தானே. இது நாங்கள் பொதுவாக நான் இப்போ கதைக்கிறோம், நான் யூடியூப்பில் போடுறோம், பார்க்குற மக்கள் வந்து அந்த கருத்தை வந்து ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம், கமெண்ட்ஸ் அடிக்கலாம், எங்களுக்கு கழுவி ஊற்றலாம், அது வேறு. சரியா? இது வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்களும் சொன்னால் ஒரு கருத்து தான். அதை விட ஒவ்வொரு அட்வைஸ் பண்ணையும் கூடாது. இப்படி தானே அட்வைஸ் பண்ணலாம், அதை கேட்டுக்கொண்டு உங்களுக்கு வெறுக்கும். கேட்குறது வந்து நாங்கள் என்னடா வேணும் பைத்தியக்கார மாதிரி ஆல்ரெடி கொண்டிருக்காங்கன்னு சொல்லி சில விஷயங்கள் வந்து நாங்கள் சொல்கிற மாதிரி இல்லை, செயலில் கொண்டு போய் இல்லை. பார்ப்பாங்க. இப்போ தானே முடிஞ்சிருக்கு அரசியல், இது தேர்தல்லாம் இப்போ தான் முடிஞ்சு பதவி ஏற்று அதுக்கு பிறகு கொஞ்சம் காலம் போகணும், அவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். வெயிட் அண்ட் சீ தான், பார்க்கத்தான் இருக்குது. அது மட்டும் மற்றது இன்னொரு விஷயம் வந்து அரசியல்வாதி என்னதான் இருந்தாலும் அவங்க வந்து ஏதோ சம்திங் நாட்டை டெவலப் பண்ணுறதுக்கு ஏதோ ஒன்று செஞ்சு கொண்டு போவாங்க. நாட்டை டெவலப் பண்ணி கொண்டு போகிறதுக்கு நாடு டெவலப் ஆகணும்னு சொன்னால் முதல்ல மக்கள் டெவலப் ஆகணும். மக்கள் டெவலப் ஆகணும்னு சொன்னால் மக்களோட தொழில் டெவலப் ஆகணும். விளங்குதா? தொழில் டெவலப் ஆகினா தான் குடும்பத்தில் இருக்கிற வறுமை இல்லாமல் போகும். சரியா? வறுமை இல்லாமல் போனால் தான் நல்ல ஒரு நாட்டை வந்து கட்டி எழுப்பலாம். விளங்குது? அப்போ
மக்கள் தான் அவங்க வாழ்க்கைக்கு அவங்க தான் ரெஸ்பான்ஸ் பண்ணணும். நான் நல்லா இருக்கணுமா, நாசமாக போகணுமான்னு நான் எடுக்கிற முடிவில் தான் இருக்குது. சரியா? அதை நான் முடிவை வந்து பிள்ளையாக எடுத்துட்டு நான் நாசமாக போனா பிறகு அரசியல்வாதிக்கு வந்து நாங்கள் பேசி கொண்டு இருக்கக்கூடாது, நீ உங்களால் தான் நான் நாசமாக போனேன்னு சொல்லி எங்களோட முடிவுகள் வந்து சரியாக இருக்க வேணும். சரியான முடிவு எடுத்தால் சரியான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அப்போ நான் பிள்ளையான முடிவுகள் எடுத்துட்டு நாங்கள் அதுக்கு பிறகு அழுது கொண்டு இருக்க வேண்டியதாக வரும். அழுது கொண்டு கிடந்தாலும் அதுக்கு பிறகு எவ்வளோதான் கஷ்டப்பட்டு விழுந்தாலும் திரும்ப முயற்சி வந்து இருக்க வேணும். முயற்சி தான் எங்களோட ஆக்கள்கிட்ட வந்து குறையும். ஏதாச்சும் ஒன்றில் லொஸ்ட் ஆகிட்டுன்னா உடனே வெளிநாட்டுக்கு ஓடிடுவாங்க. ஈவன் நானாக இருந்தாலும் நான் வெளிநாடுல தான் போய் கஷ்டப்படுவேன்ட்டு சில பேர் இருப்பாங்க. விளங்குதான் வெள்ளைக்காரன்ட்டு தான் போயிட்டு நான் வந்து கீழே வந்து வேலை செய்வேன்னு சொன்னால் அதுக்கும் காரணம் எங்களோட நாடு வந்து முன்னேற்றம் இல்லை. அதுதான் உண்மை. சரியா? சரி. அதுக்கு காரணம் வந்து அது முன்னேற்றம் இல்லை. ஆனால் இப்படித்தான் இலங்கையில் வந்து இருக்கிற சுதந்திரமும் இலங்கையில் இருக்கிற வேலை, அதாவது வந்து ஒவ்வொரு மாடலில் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணி கொண்டு போகலாம். விளங்குதான் அதை நாங்கள் மண்டியை யூஸ் பண்ணி வேலையை செஞ்சு கொண்டு போகணும்னு சொன்னால் முன்னேற்றம் வரும். சேதனை நீங்கள் நினைக்கலாம் அவங்களோட ஃபேமிலியிலேயும் ஆக்கள் இருக்காங்க வெளிநாட்டிலேன்னு சொல்லி. வெளிநாட்டுக்கு அது போகிறது வந்து அவங்க முடிவு. ஆனால் நான் வந்து நீ வெளிநாட்டுக்கு தான் போகணும்னு சொல்லி என்ன புஷ் பண்ணி அனுப்பினாலும் நான் போவேன். என்ன சொன்னால் இந்த நாட்டில் என்ன செய்யலாம்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். 4 பேரை பார்த்துட்டு 4 பேர் பழகி இருக்கோம். 4 இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறோம். என்ன மாதிரி உழைக்கலாம்னு சொல்லி ஸ்ரீலங்காவில் நிறைய விஷயங்கள். ஆனால் அந்த மைண்ட் செட் ஒன்று நாங்கள் பிடிச்சிட்டோம்டா எவ்வளோ வழி இருக்குண்ணா. எங்களோட இலங்கையிலே இப்படி வாழலாம். சரியா? இலங்கையில வந்து இவங்கடா பணத்தை தானே பெருமையா நினைக்கிறாங்க. நிறைய பணம் சம்பாதிக்கணும். அளவான பணத்திலேயே வந்து நிம்மதியா இருக்கலாம். நம்ம இலங்கை இப்படி ஒன்று பணம் வந்து பணம் தேவை, உழைக்கத்தான் வேணும். நாங்கள் சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தோடு இருக்கத்தான் வேணும். அது வந்து நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த காசை வச்சு எனக்கு தெரியணும் அந்த 1 கோடியை நான் 2 கோடி எப்படி ஆக்குறது. சரி, அந்த 1 கோடியிலேயே நான் வாழ்ந்துட்டு போகிறது அது வாழ்க்கையில் ஒருத்தன் தாரான்னு சொன்னால் ஓகே, நான் வேடாமன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னு சொன்னால் பணத்தேவை எல்லாருக்கும் இருக்குது, சகல மக்களுக்கும் இருக்குது. ஆனால் நாங்கள் உழைக்கிறதுக்கு ஒவ்வொரு மெத்தட்ஸ் இருக்குது தானே. நாங்கள் ஒருத்தரையும் நாங்கள் களவடிக்கையும் இல்லை, ஏமாத்தையும் இல்லை, கஞ்சா பிஸ்னஸ் செய்யவும் இல்லை, குடி பிஸ்னஸ் செய்யவும் இல்லை. ஆனால் உடனே 1 ஷாட் மேலே வரேன்னு சொன்னால் இதில் தான் செய்ய வேணும். விளங்குதான் மச்சம்? இலங்கையில் இருக்கிற உடனே காசு வரும்னு சொன்னால் அதில் தான் செய்வாங்க. ஆனால் வேலைகள் வந்து நிறைய பிளான்ஸ் இருக்குது, நிறைய வேலைகளை செய்யலாம். ஆனால் நீங்கள் தான் பிளான் பண்ணி வேலை செஞ்சு கொண்டு போகணும். அண்ணா வந்துட்டாங்க. சரி, அருண் அண்ணா வந்து ஏற்ற வந்து நாங்கள் இப்போ ஆள் வந்துட்டுது. இந்த வீடியோ வந்து சுருக்கமான இதோட முடிச்சு கொள்கிறோம். சுருக்கமில்ல நிறைய பேசிட்டோம். அப்போ மக்களெல்லாம் தெளிவாக நீங்கள் வாக்களிச்சிருக்கிறீங்க. நல்ல ஒரு தலைவர்களை வந்து தெரிவு செஞ்சுருக்கிறீங்க. அடுத்த கட்டம் இலங்கை நாட்டில் வந்து அடுத்த கட்டம் என்ன மாதிரி ஆட்சி வந்து நடைபெற போகுதுன்றதை நாங்கள் பார்க்கலாம். சரி, இந்த வீடியோ இதோட வந்து நிப்பாட்டுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். மீண்டும் சொல்கிறேன், பார்ப்போம் இந்த முறை எங்களோட ஆட்சி வந்து எவ்வாறு அமைய போகுது. பாய், நன்றி, வணக்கம். யாரையாவது ஹர்ட் பண்ணியிருந்தேன் மன்னிச்சுக்கொள்ளுங்க.